வணக்கம் ஜெகதீஸ்வரன். வணக்கம் ஜெகதீஸ்வரன். நான் பேசுறது கேட்க நினைக்கிறேன். இந்த இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பற்றி முதலிலே ஒரு அரசியல் விமர்சகராக உங்கள் கருத்துக்களை வைங்கள். நம்ம இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் குறித்து நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் தான் விவாதிச்சோம். அப்படிதான் நான் சொன்னேன், இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சில கட்சிகளுக்கு பேரதிர்ச்சி இருக்கும்ட்டு கருத்து கணிப்பாளர்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சி இருக்கும். அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அது உங்களுக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு அப்பவே தெரிந்தது, நீங்க மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள், யாரை புறக்கணிக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக அவர் பல இடங்களுக்கு பயணம் செய்தார். இன்னும் சொல்ல போனா 2 முறை என் தொகுதிக்கெல்லாம் போனேன்னு சொல்லி சொன்னார். 2 முறை எல்லா தொகுதிகளுக்கும் சென்ற எடப்பாடி பழனிசாமியால் உண்மையான மக்களின் குரலையோ அல்லது உண்மையான கழக தொண்டர்களின் குரலையோ கேட்க முடிந்ததா என்று கேட்டால் இல்லை. அவர் மறுபடியும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, திமுக ஆன்டி இன்கம்பன்சி நமக்கு தான் வாக்குகளாக விழும், விஜய் பிரிக்க போற வாக்குகள் மைனாரிட்டி ஓட்ஸ் தான், அதனால நமக்கு பெரிய பாதகம் இல்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தாரே தவிர அவர் நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்ற குரலை அவர் கொஞ்சம் கூட அவர் கேட்கவே இல்லை. தொடர்ச்சியாக இங்கு சசிகலா அவர்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், நம்மளால் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, தொடர் தோல்விகள் இருக்கிறோம், நீங்கள் வரலாறு காரண தோல்விகளாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் பலமுறை சொல்கிறேன், 2014ஆம் ஆண்டு இந்த அதிமுக தனிப்பெரும் கட்சியாக 45% வாங்கிய கட்சி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில். அது கட்டரும்பாக தேய்ந்து இன்னைக்கு 20%, 19%, 18% தேஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை மறுபடியும் நீங்கள் ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிரிந்தவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும். ஏன்னா ஒரு பிரிவு அல்ல, பல பிரிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும். செங்கோட்டையன் ஒரு பக்கம் வெளியே போறாரு, மற்ற முக்கியமான தலைவர்கள் வெளியே போறாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், சபாநாயகர் இருக்கக்கூடியவர் யார், அவர் அதிமுக இருந்தவர். இன்று அவை முன்னவராக இருக்கக்கூடியவர் யார், அவர் அதிமுக இருந்தவர். இன்று திமுக பக்கம் போய் நின்று ஜெயிச்ச எம்எல்ஏ ஓபிஎஸ் யார், அவர் அதிமுக இருந்தவர். இன்னும் சொல்ல போனா திமுகவில் இருந்த பெரும்பாலான அமைச்சர்கள் யார், அவர்கள் அதிமுக இருந்தவர்கள். இப்படி இன்னைக்கும் தவேகாவுடைய கட்சியில் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனவர்கள் எல்லாம் யார், எல்லோரும் அதிமுக, பெரும்பான்மையாளர் அதிமுக இருந்தவர்கள். அப்போ இவ்வளவு பெரிய பேரியக்கம் தன்னுடைய ஆட்சி மட்டுமல்ல வேறு சிலரின் ஆட்சியிலும் தன்னுடைய மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது என்றால் அந்த கட்சிக்கான ஒரு வேறு என்ன, அந்த கட்சி எவ்வளவு பெரிய சாதனைகளை புரிந்திருக்கிறது. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டார் என்றால் நிச்சயமாக புரிந்து கொள்ளவில்லை. அவர் எனக்கு இந்த சேர் மட்டும் நம்ம பலதரம் சொல்லுங்க, சேர் மட்டும் இருந்தா போதும், நான் ஜெயிக்கிற கூட அவசியம் இல்லை சொல்லி சொன்னார். ஆனா தொடர்ச்சியாக நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டே இருந்தால் அந்த சேருக்கும் ஆபத்து வருங்கிறத இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டார். என்ன ஒரு துரதிருஷ்டம்னா, செங்கோட்டையர்கள் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நான் மட்டுமல்ல இன்னும் 6 அமைச்சர்கள் இதே கருத்தில் தான் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இதை முடிவெடுத்திருக்கிறோம் சொல்லி சொல்லும் பொழுது அந்த 6 அமைச்சர்கள் இன்று பேசாமல் அன்றே பேசியிருந்தார்கள் என்றால் இவ்வளவு பெரிய மோசமான தோல்விக்கு அதிமுக ஆளாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3வது கட்சியாக என்ன சொல்ல போனா 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக எதிர்கட்சி கூட இல்லாத ஒரு நிலையை அதிமுக எட்டிருக்க வேண்டிய அவள நிலை நிச்சயமாக இல்லை. அதை அவர் தவிர்த்திருக்கலாம். சரி, அன்னைக்கு அவங்க விட்டுட்டாங்க, அட்லீஸ்ட் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும் பொழுது சரி, மறுபடியும் நாம் தோல்விகளில் இருந்துட முடியாது. இன்னைக்கு ஒரு பக்கம் நம் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் இது தாவேக திமுக களம், தாவேக திமுக களம் சொல்லிட்டே இருந்தார். அது கிட்டத்தட்ட ரியல் ஆயிடுச்சு. இன்னைக்கு எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்து விட்டோம். அப்ப அதிமுக ரெலவன்ஸ் என்னங்கிற மிகப்பெரிய கேள்வி, ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ். நான் சொல்றேன் அதிமுக சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த குழுவிற்கான ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கு. அப்ப அந்த கிரைசிஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இன்னும் நான் பிடிவாதமாகத்தான் இருப்பேன், நான் யார் பற்றியும் கேட்க மாட்டேன். எனக்கு நான் இன்னைக்கு பெருமையா சொல்ல 47 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு இது என்ன புதிய கட்சியா? எவ்வளவு வரலாறு இருக்கு உங்களுக்கு, எத்தனை முறை ஆட்சி கட்டில் அமர்ந்த கட்சி நீங்க. 47 சீட்டு என் தலைமையில தான் ஜெயிச்சிருக்கு, நான் பண்ண காரியம் தான் அது காரணம் இல்ல. நீங்க பண்ண காரியத்தால இன்னைக்கு வெறும் 47 சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. எவ்வளவோ சீட்டு ஜெயிச்சிருக்கணும். ஆளுங்கட்சியாக உருவெடுத்திருக்க வேண்டிய அதிமுக இன்று தனி ஆளாக 3வது கட்சியாக சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் குரலே இல்லை. அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாக்கிய பிறகும் நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த கழக குரல்கள் ஒழிக்கத்தான் செய்யும், ரிவோல்ட் நடக்கத்தான் செய்யும். இந்த ரிவோல்ட் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இன்னுமே அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற கூட்டத்தை கூட்டுங்க, செயற்குழு கூட்டத்தை கூட்டுங்க, பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுங்க, பிரிந்து சென்றவர்களை ஒன்றாக இணையுங்கள். யாரெல்லாம் இதற்கு பிரிந்து சென்றார்களோ இல்லை, யாரெல்லாம் வேண்டாம் நீங்க சொன்னீங்களோ அவங்கள உள்ள கூட்டிட்டு வாங்க. இன்னும் சொல்லப்போனா அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு சசிகலா அவர்கள் தலைமையிலான கட்சி அவர்கள் எவ்வளவு வாக்குகளை எடுத்தார்கள் பார்த்தோம். யாருமே நீங்க எதிர்பார்த்து இவ்வளவு வாக்குகள் எடுப்பாங்களே, ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவு கணிசமான வாக்குகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அப்ப நீங்க தெற்கில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலம் என்னங்கிறத பார்க்கின்றோம். பிரிந்தவர்கள் இங்கிருந்து பிரிந்து சென்றவர்களும் அவர்களுக்கான பலம் என்னங்கிறத பார்க்கின்றோம். அப்ப எல்லோரும் அவர் சொல்கிறார்கள், சசிகலா அவர்கள் சொன்ன பேட்டியில எனக்கு எந்த விதமான சொல்றோம், அவங்க நான் தலைமைக்கு ஆசைப்படுறேன், எனக்கு இந்த பதவி வேணும், எனக்கு இந்த ஆசை இருக்கிறது எதுவுமே இல்லை.
கட்சி ஒன்றிணைய வேண்டும். ஜெயலலிதா அவர்களுடைய ஆசை என்னவோ அந்த ஆசையை நான் நிறைவேற்ற முயற்சிக்கிறேன். நான் என்னுடைய காலத்தில் அதை பார்க்க வேண்டும்ங்கிற மட்டும்தான் உங்களோட ஆசையாக இருக்கின்றது. எனக்கு இந்த பொறுப்பு வேணும், பதவி வேணும், இல்லை, அது எதுவுமே வேண்டாம். பெருந்தோர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து பழையபடி அதிமுகவை நம்ம செயல்படுத்த வேண்டும். முதல்ல எல்லாம் ஒன்றிணையும், அதுக்கப்புறம் இஷ்யூஸ்குள்ள போவோம் சொல்றார். மக்கள் பிரச்சனைக்கு அடுத்ததா போவோம். முதல் கட்டமாக இதை அடிப்படை முறை சரி செய்ய வேண்டும் என்று முக்கியமான குரலை அவர் ஒலித்திருக்கிறார். இதை அனைவரும் கேட்க வேண்டும். இன்னைக்கு வேலுமணி அவர்கள் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. மற்றவர்களும் அதை நோக்கி சிந்திக்க ஆரம்பித்திருப்பார் நினைக்கிறேன். இதெல்லாம் காலம் கடந்தது என்றாலும் இதெல்லாம் முன்னாடி செஞ்சிருக்கலாம்னாலும் இப்பயாவது அந்த ஞான உதயம் வந்திருக்கிறே அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. ஏன்னா இதை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா அதிமுகங்கிறது வரலாற்றிலேயே என்னவாக இருந்தது, என்னவாக ஆகிவிட்டது ஒரு இடத்திற்கு போய்விடும். அதை தவிர்க்க வேண்டும். தவிர்த்து விட்டு நாம் சரியான திசையை நோக்கி அதிமுக பழையபடி பயணிக்க வேண்டும் என்றால் அந்த குரலை எல்லோரும் கேட்க வேண்டும். சொல்லப்போனா தொண்டர்களின் குரலாக மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, நீங்க இதை விட்டுட்டீங்கன்னா இந்த கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து ஒரு பக்கம் தாவேக பக்கம் போய் சேரலாமான்னு நினைப்பாங்க, இன்னொரு கொஞ்சம் பேர் இல்ல திமுக பக்கம் போய் சேரலாமான்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி இந்த கட்சி கரையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். அதை தடுக்கணும். இருக்கிற இந்த சதவீதத்தை காப்பாற்றிக் கொண்டு அடுத்தடுத்தாக முன்னேறி பழையபடி இந்த கட்சியை ஒரு ஆளுங்கட்சியாக மாற்றணும் நினைத்தால் நீங்கள் சசிகலா அவர்கள் சொல்கின்ற அதை நீங்க கேட்கணும். அதை கேட்டு அந்த வாய்ஸை நீங்க கேட்டீங்கன்னா தான் இந்த கட்சி மறுபடியும் அந்த நிலைக்கு வரக்கூடிய அத்தனை அம்சங்களும் இருக்கும். நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவு ஆணவமாக அவர் செயல்படுகிறார். அதாவது ஒரு பக்கம் தோல்வி, இன்னும் சொல்லப்போனா தோற்ற போது சில நேரங்களில் இயக்கத்தை யார் வழிநடத்துகிறார்களோ அவர்களே நான் இதுக்கு பொறுப்பேற்று நான் ராஜினாமா செய்கின்றேன், இது என்னுடைய நாம் தான் இதுக்கு முதல் காரணம் என்று அவர்களே விலகுவார்கள். இங்க சி.வி. சண்முகம் அவர்களோ இல்ல வேலுமணி அவர்களோ இல்ல இந்த ஸ்பிரிண்டர் குரூப்ல இருக்கிற ஃபேக்ஷன் லீடர்ஸ் யாருமே நீங்க பதவி விலகல் கூட முதல்ல சொல்லல. அவங்க முதலில் சொன்னது கூட்டத்தை கூட்டுங்கள், செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுவோம், கூட்டி இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்று விவாதிப்போம்னு சொல்லி சொன்னாங்க. அதை கூட நான் செய்ய மாட்டேன், நான் நீங்க சர்வாதிகாரியா? உலகம் எவ்வளவு பேர் சர்வாதிகாரம் பார்த்திருக்கு. இன்னும் சொல்லப்போனா நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா? முதலில் இல்லை. சசிகலா அவர்கள் அன்று தேர்ந்தெடுக்காட்டினா நீங்க யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது. எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க அடையாளம் காட்டாடி எத்தனை பேருக்கு தெரியும்? மக்களால் நீங்க ஒருவரே தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, சட்டமன்றத்தில் தோல்வின்னு தொடர் தோல்விகள் இந்த மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க. சரி, கட்சிக்காக ஏதாவது நம்ம செஞ்சிருக்கோமா? இன்னைக்கு இந்த திமுக இல்ல தாவேக்கள் இல்லாத ஒரு விஷயம் என்ன? இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இங்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இல்லை. ஏன் இல்லாமல் போனது? இளைஞர்களை நீங்க அதை கொண்டு வர என்ன வேலை பார்த்தீங்க? உங்களோட இளைஞர் அணின்னு ஒண்ணு இருக்கு, அவங்கள்ட்ட பெண்கள் அணின்னு ஒண்ணு இருக்கு. பேர் கொண்டதே என்கிட்ட இது பாசறை இருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை கூட்டங்களை போட்டாங்க, எத்தனை மாநாடுகளை நடத்தினாங்க. இளைஞர்களை இந்த கட்சி கவர்வதற்கு என்ன செய்தது? ஒரு காலத்தில் பார்த்தோம். நீங்க போலிங் பூத்ல காலையில பெண்கள் கூட்டம் இருந்ததுல சொல்றது அம்மா ஓட்டுப்பா, அம்மா ஜெயிச்சிட்டாங்கப்பா, ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க மக்கள். இன்னைக்கு என்னாச்சு? இந்த பெண்கள் வாக்குல எங்கே போச்சு? இந்த இளைஞர்கள் வாக்கு எங்கே போச்சு? அதிமுக கோர் ஓட்டு வங்கி அது எங்க போச்சு? அப்ப இது எதையுமே நான் படிக்க மாட்டேன், எதையுமே நான் கத்துக்க மாட்டேன். எனக்கு இந்த சாட் எவ்வளவோ பேரெல்லாம் எவ்வளவோ பெரிய பெரிய சர்வாதிகள்லாம் இந்த சமுதாயம் வீழ்த்தி இருக்கு. நம்ம பார்த்துட்டு உலகம் பல பாடங்களை கத்துக் கொடுத்துட்டே இருக்கு. நான் வெற்றி பெறதும் இல்லை, வெற்றி பெற்றிருந்தாலும் பரவாயில்ல, வெற்றியும் நான் கொடுக்க மாட்டேன், நான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கவும் மாட்டேன், நான் பதவி விலக மாட்டேன், நான் அதுக்கு என்னுடைய தோல்விக்கு என்ன ஆய்வுக்கு உட்படுத்த மாட்டேன். அப்படின்னா நீங்க யார்? நீங்க என்ன வானத்திலிருந்து குதிச்சிருக்கீங்களா? ஏதாவது அதிசயமா? எவ்வளவோ பெரியவர்களின் வீழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஜனநாயக பூர்வமாக கட்சியில் இருந்து ஒரு குரல் கேட்கும் பொழுது அதை செவிமடுத்து அதற்கு உண்டான நடவடிக்கைகளை நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லப்போனா அவரே சொல்லிருக்கணும், செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டத்தை கூட்டலாம், இந்த தோல்விக்கு என்ன காரணம்ங்கிறத பேசலாம், நம்ம இதுக்கு யார் காரணம்ங்கிறத நம்ம முடிவெடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. எடப்பாடி பழனிசாமி இப்பயாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. இப்பயும் செய்ய மாட்டேன். நான் எல்லாம் எவ்வளவு பேர் நீக்குவீங்க? எல்லாத்தையும் நீக்கிட்டே இருப்பீங்களா? நீக்கிட்டே போய் தனியா போய் சட்டமன்றத்தில் உட்காந்துக்குவீங்களா? சட்டமன்றத்தில் எல்லாரும் ஒரு பக்கம் இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி தனியாண்டு இங்கே சண்டை செய்வாரா? அது செய்ய புரியலையே. இந்த கட்சி அழிந்து போக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முயற்சிகள் எடுத்தால் அதற்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். இந்த கட்சிக்கு நம்ம நன்றி விசுவாசம் ஒண்ணு இல்லையா? கட்சி தானே உங்களுக்கு முதலமைச்சர் போஸ்ட் கொடுத்துச்சு. இந்த கட்சியின் தொண்டர்கள் தானே உங்களை அந்த முதலமைச்சர் நாற்காலியில் விலகாம பார்த்துக்கிட்டாங்க. அதற்கு குறைந்தபட்சம் நன்றி கூட இல்லை. வரலாற்றில் நீங்க இடம் பெற்றுட்டீங்க. 4 வருஷம் முதலமைச்சர் இருந்தது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தது, சசிகலா அவர்கள் கிடைத்தது. அப்ப அதற்கு நான் பிரதிபலனாக இந்த கட்சியை அழிச்சிட்டு போறதா உங்களுடைய பிரதிபலனா? ஏன்னா முதலமைச்சராக கட்சி அந்த கட்சியை காலி பண்ணிட்டேன், அந்த கட்சியை இல்லாம பண்ணிட்டேன் அப்படின்னா வரலாறுல உங்களை என்னவா பார்ப்பாங்க? அப்ப அதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவில் அவருக்கு எது மறைக்குதுங்கிறது தெரியல.
ஏன்னா அவர் இனிமேல் இந்த கட்சியோட பெரிய கிரைசிஸ்ல இருக்கு. அந்த கிரைசிஸை கூட புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில எடப்பாடி பழனிசாமி இருக்கார். ஒன்றும் இப்போ ரீபோல் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி பிரிவாதமா நான் இப்படிதான் இருப்பேன், யாரும் சேர்க்க மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன்னா 4 சீட்டு கூட வாங்காது இன்னைக்கு அதிமுக. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 4 சீட்டு கூட வாங்காது. அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. பர்சன்டேஜ் ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த மாதிரி கட்சியாக அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று அவர் துடிக்கிறாரா? இப்ப இந்த எம்எல்ஏக்கள் இன்னும் சொல்றேன், இன்னைக்கு இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த எம்எல்ஏக்கள் அவர்கள் இதற்கு ஒரு சரியான முடிவு எடுக்க வேண்டும். சசிகலா அவர்கள் இதற்கு உண்டான சரியான முடிவு எடுக்க வேண்டும். இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க, ஒன்றிணைய வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார். அது வலுப்பெற வேண்டும். எத்தனையோ முறை முயற்சிகள் நடந்திருக்கிறோம், எத்தனையோ முறை விவாதித்திருக்கிறோம். இந்த விவாதமே கடைசி விவாதமாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதிமுக பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு முதல் படியாக இருக்க வேண்டும் தான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது.